வணக்கம். மகாபாரத கதை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த மகாபாரதம்னுங்கிற வார்த்தையை சொல்கிறப்ப நமக்கு ஒரு மகிழ்வு ஏற்படுது. ஏன்னா இதிகாசங்கள் 2, அவற்றில் ஆதி காவியம் என்று சொல்லப்படுவது ராமாயணம், அது வால்மீகியால் எழுதப்பட்டது. அடுத்தது மகாபாரதம், இது வியாச முனிவரால் எழுதப்பட்டது. வியாசர் யார்? இந்த கேள்விக்கான விடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதவியாசர், கிருஷ்ண வைபாயனர் என்ற பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. இந்த பேருக்குரிய இவர் யார்? ஒரு கேள்வி கேட்குறோம். அது நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஆரியர் திராவிடர் அப்படின்னு பேசுகிறப்ப ஆரியர்கள் கல்விமான்களாக இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, ராமாயணத்தில் எழுதின வால்மீகியும் ஆரியன் கிடையாது, மகாபாரதத்தில் எழுதின வியாசரும் ஆரியர் கிடையாது. அவர்களெல்லாம் என்ன அப்படின்னா எளிய குலத்தை சார்ந்தவர்கள் தான். அதுலேயும் வால்மீகி வேடராக இருந்தவர். வியாசருடைய குலத்தை பற்றி சொல்லுகிற போது அவருடைய தாய் சத்தியவதி என்பது அவருடைய பெயர். அவளுக்கு மச்சகன்னிகை என்ற ஒரு பேரும் உண்டு. இவள் மீனவ குலத்தில் பிறந்ததால் மச்சகன்னி என்றும், இவருடைய தந்தையார் இவளை வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்த்தார் என்றும் வேதவியாசருடைய தாயார் பற்றி சொல்லப்படுகிறது. சரி, வேதவியாசர் எப்படி பிறந்தார்? இவருடைய தாயார் மீனவ குலத்திலே பிறந்த பெண்மணி தன் தந்தைக்கு உதவியாக யமுனை நதிக்கரையில் படகு ஓட்டுவாளாம். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கும், அந்த கரையிலிருந்து இந்த கரைக்குமாக. அப்படி ஒரு நாள் அவள் படகு ஓட்டி கொண்டிருந்த போது ஒரு முனிவர் வருகிறார். அவருடைய பெயர் பராசரர். அந்த பராசர முனிவர் விரைவாக வந்து இந்த பெண்ணிடத்திலே படகை இடமா, ஒரு அவசர நிமித்தமாக செல்ல வேண்டும் என்கிறார். அப்படியே செய்கிறேன் சுவாமி என்று அந்த பெண் படகை எடுக்கிறார். விரைவாக போ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன சுவாமி அவசரம் என்று கேட்டபோது, அம்மா, பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை நட்சத்திர சேர்க்கையின்படி ஒரு அரிய நிகழ்வு நிகழும். அப்படியான அந்த நிகழ்வின் போது ஆணும் பெண்ணும் கூடினால் பிறக்கின்ற குழந்தை மிக அறிஞனாக, மிகப்பெரிய ஞானியாக பிறப்பான். நான் என் வீடு நோக்கி செல்ல வேண்டும், ஆனால் நேரமில்லை. உன்னிடத்தில் நான் ஒன்று கேட்கிறேன். நீ இப்போது என்னோடு இருப்பாயே, ஆனால் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் உன்னுடைய கன்னித்தன்மை மாறாமல் நான் பார்த்துக்கொள்வேன். இந்த படகை இந்த தீவிலே ஒதுக்கு என்று சொல்லி அந்த நட்சத்திரம் முடிவதற்குள் அவர்கள் சேர்கிறார்கள். அவர்கள் கூடியிருந்த போது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இப்போது நாம் கேட்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் கூடியவுடன் குழந்தை பிறந்து விடுமா என்று. இது புராணங்களிலே சொல்லப்படுகிற கதை. ஆதலால் ரிஷிகளுடைய அந்த கர்ப்பம் ராத்தங்காது அப்படி என்று சொல்வார்கள். அதன்படி அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் சற்று வளர்ந்த பிள்ளையாக அவர்கள் முன் தோன்ற அதை கண்டு அஞ்சி நிற்கிறாள் அந்த பெண். ஏனென்றால் தான் சிறிது நேரத்துக்கு முன் கன்னியாக இருந்ததும், சிறிது நேரத்தில் முனிவர் இப்படி வந்து சொன்னதும், முனிவருக்கு அஞ்சி தான் அவருக்கு இணங்கியதும், ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை சிறுவனாக மாறி காட்டுக்குள் தவம் செய்ய போகிறேன் என்று சொல்வதும் அவளால் நம்ப முடியாத விஷயமாக இருந்தது. பராசரர் வந்த செயல்பாடு முடிந்ததென்று அவர் புறப்பட இந்த குழந்தையும் விடைபெறப் போகிற போது அந்த பெண் கேட்டால், பா, நீ என்னுடைய குழந்தை என்கிறாய், என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு வரம் தருவாயா? நான் நினைத்த போது வந்து எனக்கு உதவி செய்வா என்று கேட்டவுடன், தாயே, நீங்கள் நினைக்கிற போது வந்து நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை புறப்பட்டு சென்றது. பராசர முனிவருக்கும் அந்த மச்சகந்தியாகிய அந்த பெண், அந்த மச்சகந்தி பிறகு பரிமளகந்தியாக மாறுகிறாள். அவளே சத்தியவதியாகவும் பின்னர் உருவெடுக்கிறாள். இப்படி தாயும் தந்தையும் அமைய அந்த குழந்தை காட்டுக்குள் தவம் செய்ய சென்றது. அந்த குழந்தை தான் நம்முடைய வியாசர். சரி, இந்த வியாசர் அப்படி என்ன தன்னுடைய தாயிடத்திலே வரம் கொடுத்தார்? அந்த தாய் என்ன உதவியை அவரிடத்திலே கேட்டார்? பாரத கதை எப்படி தொடங்கிற்று? தொடர்ந்து வியாசர் பற்றிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம். வியாசரின் தோற்றம் தெரிந்துவிட்டது. இனி வியாசருடைய செயல்பாடுகளும் மற்றவையும் பார்க்க இருக்கிறோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்,
பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.